ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருக்கிறதுக்கோ மாறுறதுக்கோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும். முதல் விஷயம், என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஐ கேன் டூ இட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. ரெண்டாவது விஷயம், எப்பவுமே உங்களோட பாஸ்ட்டை பற்றி நினைக்காதீங்க. உங்களோட பாஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்ஸ் இருந்தது நிறையா அப்படின்னா அங்கே தான் உங்களோட மைண்டு நின்றுட்டே இருக்கும். உங்களோட ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறதோ ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயங்களை க்ரியேட்டிவாக யோசிக்கிறதோ உங்களால் முடியாது. ரெண்டாவது விஷயம், எப்பவுமே ஓடிட்டே இருங்க. நெவர் ஸ்டாப் ரன்னிங். உங்களால் என்ன முடியுன்றதை நீங்கள் ஓட தெரிஞ்சுக்குவீங்க, உங்களோட கெப்பாசிட்டி என்னன்றது. ஸோ இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், எப்பவுமே உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் யோர் ஹெல்த். இந்த ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் அதுக்கான செகண்ட் சாய்ஸை வைக்காதீங்க. அஞ்சாவது விஷயம், எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். கீப் யுவர் வேர்ட்ஸ் லோ. உங்களோட வார்த்தைகளை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டி, அதாவது க்ரியேட்டிவிட்டி லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது, எப்பவுமே வந்து உங்களை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன தான் உங்களுக்குள்ள சோகங்கள் இருந்தாலும் அதை வெளியே உங்களோட அப்பியரன்ஸில் காட்ட ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப் டு த லெவல் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே உங்களை ப்ரெசன்டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் உங்களோட நெகட்டிவிட்டி, உங்களோட மற்ற விஷயங்கள் எதுவுமே உங்களை ஆக்கிரமிக்க விடாதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், பிலீவ் இன் யோர் எக்ஸிஸ்டன்ஸ். உங்களோட கடவுள், உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது உங்களை படைச்ச விஷயத்து மேலே முழு நம்பிக்கையும் முழு ஈடுபாடையும் வச்சுருங்க. பிகாஸ் அதுதான் பாசிட்டிவிட்டியோட உச்சமாக இருக்க முடியும். நீங்கள் இஃப் யூ சரண்டர் யுவர் செல்ஃப் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு கடவுள் அப்படிங்கிற நிலை, கண்டிப்பாக நெகட்டிவாக நம்மளால் இருக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.